அஞ்சனம்மையிடும் ரஞ்சனியை எந்தன் நெஞ்சுரை அன்னையை நின்மலரூபியை கொஞ்சு தமிழால் தன்னை கெஞ்ச வைத்தாளே கொஞ்சு தமிழால் தன்னை கெஞ்ச வைத்தாளே தஞ்சமென அவள் தாழ் தொழுதேனே தஞ்சமென அவள் தாழ் தொழுதேனே ஸ்ரீயனை பாட வைத்து பேச வைத்து தன் தாசனாக அகில உலகிற்கும் காட்டி நிற்கும் என் அன்னையின் திருப்பாதங்களை பணிந்து அன்பான டான் டிவி ஓம் டிவி நேயர்களே, உங்கள் ஊடாக, அதாவது எங்கள் இந்த தொலைக்காட்சியின் ஊடாக சமய விழுமியங்களையும் சில கருத்துக்களையும் சில வரலாறுகளையும் கதையும் கானமும் என்ற தலைப்பிலே சிறியேன் தொடராக செய்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையிலே இந்த முறை பட்டினத்தை செட்டி என்று சொல்லப்படுகின்ற பட்டினத்தார், திருவெண்காடர் என்று பல்வேறு நாமங்களிலே எங்களால் அறியப்பட்ட ஒரு சித்தர், ஒரு ஞானி, ஒரு துறவி, அவரை பற்றிய ஒரு வரலாற்றை நமக்கு தெரிந்த வகையிலே மிகச் சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். ஸ்ரீ கைலாசபதி தமது தோழனான குபேரனது வேண்டுகோளின்படி தட்சிண தேசங்களின் புண்ணிய தலங்களுக்கு நேரடியாக ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு விநாயகர், சுப்பிரமணியர், தேவகணங்கள் புடைசூழ தேவியுடன் அங்கே வருகிறார். அடியவர்கள் எல்லோரும் அங்கே இருக்கிறார்கள். சிவ சிவ சிவாய நம ஓம், பவ பவ பவாய நம ஓம், சிவ சிவ சிவாய நம ஓம், அரஹர ஹராய நம ஓம், சம்போ சங்கர சாம்ப சதா சிவ 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 சிவாய நம ஓம், சிவ சிவ சிவாய நம ஓம், சிவ சிவ சிவாய நம ஓம், ஹர ஹர ஹராய நம ஓம், சம்போ சங்கர சாம்ப சதா சிவ 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 சிவாய நம ஓம், சிவ சிவ சிவாய நம ஓம் என்று அடியார்கள் புடைசூழ எம்பெருமானை ஆராதித்து தோத்திரம் பண்ணி பஜனை பாடி தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்திலே திருக்கேதாரம், பசுபதீச்சரம், காசி, திருக்காலத்தி, திருவலங்காடு சென்று குபேரனது வேண்டுகோளின்படி காவிரி சங்கமமாகும் சுவேதாரண்ய சேத்திரத்தை அடைகின்றார். அங்கே ஒரு பட்டினம், பட்டினமாம் அது காவிரி பூம்பட்டினமாம், பட்டினமாம் அது காவிரி பூம்பட்டினமாம், கவினூறு துறைமுகமும் அங்கே கப்பலோடு கடற்கலங்கள், அங்கே கவினூறு துறைமுகமாம் அது கப்பலோடு கடற்கலங்கள், முத்துக்களும் ரத்தினமும் பவள வியாபாரமும் கவினூறு சிற்பங்களும் பல கலைக்கூட மண்டபங்கள், சோழர்களின் ராசதானி எங்கள் சோக்காக முடிந்ததுவே, அந்த சோழர்களின் ராசதானி அங்கே சோக்காக முடிந்ததுவே.
ஒரு அருமையான பட்டினம், காவிரி பூம்பட்டினம். அங்கே அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஆலயங்கள், மடாலயங்கள், வீடுகள், மாடிகள், கோட கோபுரங்கள் எல்லாம் ஒரு அழகு மிகு தோற்றத்திலே இந்த குபேரனுக்கு பட்டிருக்கிறது. அப்போ எல்லோரும் சேர்ந்து நிற்கிற நேரத்திலே அந்த குபேரன் இந்த பட்டினத்தின் அழகை ரசிக்கின்றார். உங்களுக்கு தெரியும், அழகை ரசிப்பது மனித இயல்பு. அந்த வகையிலே இந்த குபேரன் என்ன செய்கிறான், அந்த அழகில் மயங்கி விடுகிறான். அந்த ஊரிலே தான் ஒருக்கா வாழ்ந்தால் என்ன என்று அவனுக்கு அந்த மனதிலே தோன்றுகிறது. ஆகவே அவனது அந்த மன எழுச்சியை எம்பெருமான் கண்டுவிட்டார், அறிந்து விட்டார். அதனாலே குபேரா, நீ ஆசைப்படுகிறாய், இந்த சுபோகங்களை அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறாய், எனவே நீ இங்கே இரு, உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் என்று சொல்லி அங்கே சிவனேச செட்டியார் ஞானகலை தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பையம் கிடைக்கிறது. அவர்கள் சுவேதாரண்யர் என்ற பெயரிட்டு அந்த குழந்தையை அழகாக வளர்க்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், குழந்தையுடனே நாங்கள் இப்போ எல்லோரும் நியூமரோலஜி என்று சொல்லப்படுகின்ற புத்தகத்தை தேடி ஓடிவோம். பிள்ளை எத்தனாம் தேதி பிறந்தது, என்ன நம்பரில் குழந்தைக்கு பேர் வைக்கணும் என்று சொல்லி கடைசியாக கிளடு கட்ட சொல்ல முடியாத பேர்களை எல்லாரும் நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் என்ன செய்தார், சுவேதாரண்யர் என்ற ஒரு அழகான பேரை அங்கே வைத்து குழந்தை வளர்கிறது. 6ஆம் வயதிலேயே பிறவி துன்பத்தை நினைந்து அற்றத் தொடங்கிவிட்டார். ஒரு 6ஆம் வயதிலேயே இந்த குழந்தையை என்ன செய்கிறது, இந்த பிறவியிலே பிறந்து நாங்கள் வாழ வேணுமா என்று சொல்லி கொண்டு ஒரு ஞான வழியிலே அது போய்கொண்டிருக்கிறது. எனவே நனவிலே ஞானாசாரியனாக சிவதீட்சை செய்கிறார். இறைவன் அவருக்கு கனவிலே வந்தவரில் நினைவாக நினசமாக ஞானாச்சாரியர் அங்கே சிவதீட்சை செய்து மகிழ்கிறார். அந்த வகையிலே அவர் என்னும் செய்கிறார் என்றால், ஒரு மரகத விநாயகர், பச்சை நிறத்தான விநாயகரையும் ஒரு படிக லிங்கத்தையும் கொடுக்கிறார். ஒரு மரகத விநாயகரையும் படிக லிங்கத்தையும் அங்கே கொடுத்த உடனே அவர் என்ன செய்கிறார், ஆகம விதிப்படி அதை பூஜித்து அனிதனமும் அன்னதானம் செய்து அடியவர்களை அரவணைத்து வருகிறார். இந்த வகையிலே அவருக்கு 6ஆம் வயதிலேயே அவருடைய அப்பா இறந்துவிட அம்மாவின் தயவிலே இவர் வழங்குகிறார். அப்போ 12ஆம் வயதிலே உபநயனம் செய்கின்றார்கள். 16ஆம் வயதிலே இவருக்கு சிவசிதம்பர செட்டியார் சிவகாமி அம்மை தம்பதிகளுக்கு மகளாக பிறந்த சிவகலையை திருமணம் முடித்து வைத்துக்கிறார்கள். அப்போ இருவரும் சேர்ந்து சிவபூசை, குரு பூசை, அதிதி பூசை என்றெல்லாம் நல்ல வழியாக எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிற வேளையே 30 வயதாகிவிடுகிறது. காலம் ஓடுகிறது. 30 வயதாகின உடனே அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காத ஒரு கவலை ஏற்படுகிறது. அந்த வேளையிலே அவர் என்ன செய்கிறார், எம்பெருமானத்தான வேண்டலாம், வேறு என்ன செய்கிறது, எல்லாம் வைத்தியங்கள் எல்லாம் செய்து பார்த்தார், ஒன்றும் சரியில்லை. நேர்த்திக்கடன்கள் எல்லாம் செய்வார்கள், தெரியும், நாங்கள் இப்போவும் செய்து கொண்டு தானே இருக்கிறோம். அம்பாளுக்கு நேருவோம், பைரவுக்கு நேருவோம், ஊருக்கு குலதெய்வத்துக்கு நேருவோம், அப்படியெல்லாம் நேர்ந்து விலையில்லை. அவர் என்ன செய்தார், மருதூருறையும் பெருமானே கருவூர் வந்திங்கு உறைவாயே, மருவூருறையும் பெருமானே, இந்த கருவூர் வந்திங்கு உறைவாயே, குருவாய் வருவாய் குறைகள் களைவாய், குழந்தை வரமே அருள்வாயே, குருவாய் வருவாய் குறைகள் களைவாய், குழந்தை வரமே அருள்வாயே, குருவாய் வருவாய் பெருமானே. லிங்கேஸ்வரரே அம்முன்வா, நாம் கலங்கா நிலையை எமக்கேதா.
லிங்கேஸ்வரரே அம்முன்வா நாம் கலங்கா நிலையை எமக்கேதா அழகே உருவாய் வருவாயே எம்மை அரற்றும் நிலையை அகற்றாயே நாங்கள் வருந்தும் நிலையை அகற்றாயே மருதோருறையும் பெருமானே கருவூர் வந்திங்கே உறைவாயே மருவோருறையும் பெருமானே எங்கள் கருவூர் வந்து இங்கே உறைவாயே என்று எம்பெருமானை வேண்டுகின்றார். இதே வேளையிலே அங்கே திருவிடைமருதூரிலேயே சிவசர்மர் சுசீலை தம்பதிகள் அடியவர்க்கு அமுது செய்து வறுமையடைகிறார்கள். உண்மையிலே நாங்கள் இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். நாங்கள் இப்போ அன்னதானம் செய்கிறோம். உண்மையிலே எல்லா ஆலயங்களையும் இப்பொழுது அன்னதானம் செய்தால் தான் ஆலயத்துக்கு மக்கள் வருகிறார் என்ற நிலை. அந்த நாளையிலே அப்படி இல்லை. அடியவர்கள் இந்த எளிமையவர்களை பார்த்து தான் அன்னதானம் செய்வார்கள். இப்போ வீடுகளிலே அன்னதானம் செய்வார்கள். ஜாசித்து வருவார்கள். அம்மா தாயை பிச்சு என்று வருபவர்களுக்கு எல்லாம் கொடுப்பார்கள். இப்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? வீடுகளெல்லாம் இறுகி கட்டி பூட்டி நாய் கவனம் கொண்டு கேட்லேயும் எழுதி போட்டு இருப்போம். ஏனென்றால் காலம் அப்படியா போச்சு. அப்போ அந்த நாளையிலே அப்படி இல்லை. ஒவ்வொருத்தரும் தங்களால் இயன்ற அன்னதானங்களை செய்த வரையில் இந்த சுசீலை சிவசர்மர் தம்பதிகள் அன்னதானம் செய்து களைச்சி போனார்கள் தங்களுடைய பெண்களை. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் வேறு ஆக்களில் வேண்டித்தானே நாங்கள் என்ன விவாகங்கள் அன்னதானம் செய்கிறார்கள் எல்லாம் கோரிவினேன். உங்களுக்கு நாங்கள் அன்னதானம் செய்கிறோம், எங்களுக்கு நீங்கள் தாரங்கோள், அப்படி தாரங்கோண்டு கோரி பெற்றதைத்தான் அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த சிவசர்மர் சுசீல தம்பதிகள் என்ன செய்தார்கள்? தாங்கள் உழைச்சி தங்களாலே என்றளவு உழைச்சி அதைத்தான் அன்னதானம் செய்தார்கள். அப்படி செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இவர்களுக்கு வறுமை தாழ்வோம், அதாவது உழைப்புக்கேற்று வளத்துக்கு தானம் செய்ய முடியவில்லை. எனவே பெருமானத்தான் அவர்களும் கண்டார்கள். அவளே அம்மாளாஜி முருகா பிள்ளையாரே எங்களுக்கு வேண்டியது தான், நான் அடியவர்களுக்கு அமுது செய்யணும் என்று சொல்லி வேண்ட அவர்களுக்கு கனவிலே தோன்றார் இறைவன். என்ன செய்கிறார்? உங்களோட குழந்தையை நான் வருவேன் அங்கே, நீங்கள் அந்த ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தையை நீங்கள் இப்போ வருவேன் யார்? எங்களுடைய சிவகர தம்பதிகள் வருவினேன். அப்போ அவைகள் வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த குழந்தையை அவர்களுக்கு கொடுக்கணும். அவைகள் குழந்தை இல்லாமல் அங்கே வாடுகின்றார்கள். சுவாதரணியர் சிவகர தம்பதிகள் குழந்தை இல்லாமல் வாடுகின்றார்கள். நீங்கள் என்ன செய்யணும்? சிவசர்மர் சுவீர தம்பதிகள் போய் பாருங்கள், நான் உங்களுக்கு வேண்டிய உதவி செய்வேன், நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி போட்டு அவர் போட்டார். அடுத்த நாள் காலையில் இவியல் அங்கே மருதூருக்கு வந்தவுடனே இவர் என்ன செய்கிறார்? அந்த குளக்கட்டிலே ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கிறது. எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். குழந்தை ஒன்று அழுகிறது. ஆகவே இவர் என்ன செய்வார்? இவியல் ஓடி போய் அந்த சுசீல தம்பதிகள் போய் இந்த குழந்தையை எடுத்து வச்சு கொண்டிருக்க, இவர்களுக்கும் அந்த சத்தம் கேட்டோடனே ஓடி போன உடனே அங்கே குழந்தை உண்டு. அப்போ இவர்களுக்கு வளர்க்க கஷ்டம், கர்மம், தர்மம் செய்கிறதுக்கு உணவு உதவ கனவில் சொன்னவர் எல்லோரும் பெருமான். ஆகவே அந்த குழந்தையை அங்கே கொடுத்து ஒரு துலாபாரம் நடக்குது. அந்த நாளையில் துலாபாரம் என்று சொல்வார்கள். குழந்தை ஒரு தட்டில் போடுறது, பொன் பொருளை இன்னொரு தட்டில் போடுறது. இவைகள் சில பணக்காரர் தானே யார்? இவைகள் சில பணக்காரர். அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சிவகர தம்பதிகள் பணக்காரர் என்று இருக்கிறபடியால் அவர்கள் தங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு தட்டில் வைக்கிறார்கள். இந்த குழந்தை வைக்கிறார்கள். எல்லாம் வைக்க சமனாக வருதில்லை. பிறகு பெருமான வேண்டுகிறார், கடவுளை இன்னும் சோதனையாக கிடக்கு என்று சொன்ன உடனே அப்படி வந்த உடனே அந்த குழந்தை பொருள் அப்படியே கை மாறுகிறது. அவர்கள் வேறு சந்தோஷமாக சிவசர்மர் சுசீலியாக்களையும் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருங்கள் என்று சொல்லி அவைகளை அங்கே வச்சு போட்டு இந்த குழந்தைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மருதவாணர் என்று ஒரு பேர் சுட்டினார்கள். மருதவாணர். இப்போ மருதவாணர் வளர்ந்து கொண்டிருக்க சிவசர்மர் சுசீல தம்பதிகள்
வீட்டில் உபசரித்து அவைகளை வச்சு உசாரம் பண்ணி போட்டு அவைகளை வீட்டு சொந்த ஊருக்கு அனுப்பி போட்டார்கள். இவர்கள் தங்களை குழந்தையை வச்சு கொண்டு வளர்கிறார்கள். உண்மையிலே அவர் அந்த மாதிரி வளர்க்கிறார். வளர்ந்து செட்டியாராக்களானே மேலே கப்பல்கள் எல்லாம் வச்சு சென்று திருகடல் ஓடி திருவியந்து எழுகின்ற அந்த குலத்திலே பொறுத்தபடியால் அவர் என்ன செய்கிறார், குழந்தைக்கும் 16 வயதில் வந்தது. அப்போ 16 வயது வந்தவுடனே ஏலையலோ தத்தைதாம் மேலையலோ தத்தைதாம் மேலையலோ போகுது பார் தோழரே போகுது பார் கப்பல் போகுது பார் வங்கக்கடல் மீது வேகமாய் சென்று வளமான பொன்பொருள் வாணிபம் செய்ய வங்கக்கடல் மீது வேகமாய் சென்று வளமான பொன்பொருள் வாணிபம் செய்ய பொங்கும் பொலிவோடு பூம்புகார் வந்து பொங்கும் பொலிவோடு பூம்புகார் வந்து தங்கம் தங்கமான தானியங்கள் கொண்டு போகுது பார் ஐயா போகுது பார் கப்பல் போகுது பார் பட்டினத்தி செட்டியின் பண்டங்கள் கொண்டு பட்டினத்தி செட்டியின் பண்டங்கள் கொண்டு எட்டாத தீவுகள் எங்கனும் சென்று பட்டினத்தி செட்டியின் பண்டங்கள் கொண்டு எட்டாத தீவுகள் எங்கனும் சென்று கட்டுக்கட்டாக காசினை சேர்க்க கட்டுக்கட்டாகவே காசினை சேர்க்க கட்டிய பாய்மர கப்பல்கள் எல்லாம் கட்டிய பாய்மர கப்பல்கள் எல்லாம் போகுது பார் கப்பல் போகுது பார் கப்பல் போகுது பார். அப்போ உங்களுக்கு தெரியும், அந்த காலங்களில் பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் பாடலாம். கப்பலில் கூட அந்த அசதிகளை மறைக்கிறதுக்காக பாடல்கள் பாடுவார்கள். இப்போ இது கப்பல் பாட்டுன்னு சொல்லுவது. தாலாட்டு பாடு, செத்த வீட்டிலே பாடுகிற பாடுகளை சொல்வார்கள் ஒப்பாரி பாடல். அப்போ குழந்தை பிறந்த உடனே தாலாட்டு பாடுகிறார்கள். அங்கே இறந்த உடம்புக்கு மயானத்துக்கு கொண்டு போய்க்க என்ன சமன் ஒப்பாரி பாடல் பாடுகிறார்கள். மற்றது இப்படியான தொழில்களுக்கு ஏற்ற மாதிரியாகவும் பாடல். இப்போ என்ன சமன் உங்களுக்கு தெரியும், விவசாயம் செய்கிறார்கள், தோட்டக்காரர், வயல்காரர், அவர்களுக்கு கூட பாடல். இப்போ எல்லா கிராமிய பாடல்கள் வானம் கருக்க வேண்டும், மழை வயற்காடெல்லாம் பெய்ய வேண்டும், வானம் கருக்க வேண்டும், மழை வயற்காடெல்லாம் பெய்ய வேண்டும், தேனான சம்பா நெல்லு நம்மை சீமை எல்லாம் விளைய வேண்டும், தேனான சம்பா நெல்லு நம்ம சீமை எல்லாம் விளைய வேண்டும், தூரத்து நாட்டாரிடம் நாம் தூது சென்றே உணவு கேட்கும், தூரத்து நாட்டாரிடம் நாம் தூது சென்றே உணவு கேட்கும், பாரத்தை நீக்குவதற்கு நாம் பாடுபட்டே உழைக்க வேண்டும், பாரத்தை நீக்குவதற்கு நாம் பாடுபட்டே உழைக்க வேண்டும். உண்மையிலே இங்கே பார்த்தீங்கன்றால் இந்த இசை எங்களுடைய அலுப்புகள் எல்லாத்தையும் மறந்துடும். உழைக்கிற கஷ்டம், தோட்டத்திலே விவசாயி பாடுபட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்வான். அந்த உழைப்பு அசதிகள், அந்த மேல் வருத்தங்கள் எல்லாம் தீர்வதற்கு இந்த கிராமிய பாடல்கள் பாட்டு ஓய்வான நேரங்களிலே அவர்கள் பொழுதுபோக்குற ஒரு நிலையை மரபு காட்டி நிற்கிறது. அதே போல் தான் வங்கக்கடல் மீது வங்கக்கடல் மீது வேகமாக சென்று வளமான பொன்பொருள் வாணிபம் செய்ய. அப்போ வளமான பொன்பொருள் வாணிபம் செய்ததற்கு வங்கக்கடல் மீது அங்கே கப்பல்கள் போகின்ற காட்சியை உங்களுக்கு இதிலே காட்டியிருந்தேன். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. வாழ்க வளர்க.